அன்பு உள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த வாரம் அருள் சகோதரி ஜெயா சுசை அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய சிறு வயதில் அவங்களுக்கு எப்படி தேவ அழைத்தல் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய விசுவாசம், அம்மா அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க. திருப்பலிக்கும் கூட 8 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே தங்கிட்டு அப்புறம் பூசை பார்த்துட்டு அடுத்த நாள் வருவீங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய விசுவாசம் உங்களை தெய்வ வெள்ளத்தில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. அதே போல் உங்களுடைய அக்கா எலிசபெத் இல்லைங்களா, அவங்க 2 காலும் ஒரு கையும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், இவங்களை போல் இருக்கிறவங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாங்க. அப்போ கூட சிஸ்டராகணும் கூட நினைக்கல இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஃபாதர் உங்களுக்கு கேட்டாங்க, ஒரு பிரதர் சிஸ்டர் ஆகலாம் கேட்ட பொழுது தான் உங்களுக்கு தேவ வெள்ளத்தில் வந்துச்சுன்னு அப்படின்னு அழகாக சொன்னீங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சரி, இப்போ சிஸ்டர் ஆன பிறகு நீங்கள் பாம்பேயில் வேலை செஞ்சீங்க இல்லைங்களா, 10 வருஷம் தொழுநோயாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு அங்கே இது பண்ணி 10 வருஷம். அதை போன எபிசோடில் போன வாரம் அழகாக சொன்னீங்க. அதன் பிறகு அங்கே நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, உங்களை பாதித்த நிகழ்ச்சி அல்லது வேறு ஏதாவது காரியங்கள்? சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் பாத. நான் இப்போ ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் டைம். இப்போ பாம்பேனா என்னதுன்னே தெரியாது, லாங்குவேஜ் என்னன்னே தெரியாது. ஆனால் என்னுடைய இது மனசுக்குள்ளே நம்ம ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. அது எந்த கஷ்டம் இருந்தாலும் நம்ம எதிர்நீச்சல் போட்டு நம்ம எப்படியாவது செய்து முடிக்கணும். அவங்க லெப்ரசி பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, எங்கே கேட்டாலும் நான் ஹவுஸ்லேயோ எங்கேனாலும் யாருக்குனாலும் ஐ வாஸ் ரெடி. எதாவது என்னால் செய்ய முடிஞ்சதை செய்து கொடுப்பேன். அதனால் என்னுடைய கஷ்டங்கள் ஆகிடும். கம்பேர்டில் நான் சொன்னேன், என்னுடைய மாடல் எங்கள் அம்மா. அவங்க அந்த வயசில் எங்களை 7 பேரையும் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க காட்டிக்கிடவே மாட்டாங்க. ஐ குட் சி அம்மா. எங்கள் அம்மாவை நான் ஒரு தியாகமுள்ள ஒரு தாயை தான் பார்த்தேன். தனக்குன்னே வாழவே இல்லை. இப்போ நான் எனக்கு எதாவது கஷ்டம் வரும்போது அவங்கள நினச்சி பார்ப்பேன். இந்த நேரத்தில் அம்மா என் இடத்துல இருந்து என்ன செய்திருப்பாங்க. உடனே ஐ கெட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஊண்டுதல். அதில் நான் உடனே அதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதமாக இந்த மக்கள்கிட்ட சேவை பண்ண கொடுத்துருக்காரு. என்னோட படித்தவங்களுக்கு இருக்கலாம் இல்லை அப்படிங்கிறபோது என்னுடைய கஷ்டத்தை நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அப்படி நினச்சி பார்த்துருந்தா நான் முன்னேறவே முடியாது. அதனால் நான் ஒரு நாளும் என்னுடைய கஷ்டத்தை பெருசாக்கலை. அதே நேரத்தில் எங்கள் அக்கா ஒரே ஒரு கையை வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க. அது ஒன்று. அதனால் எனக்கு என்னவோ அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. பார்த்து 2 பேரும் உங்களுக்கு ரோல் மாடல் சொல்லலாம். அதான் ரோல் மாடல். அவங்க தான் எனக்கு வேறு. இப்போ பாம்பேயில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க சிஸ்டர், அதன் பிறகு ஐ வாஸ் எங்கள் ஜென்ரல் வந்தாங்க, இட்டலிக்கு கூப்பிட்டாங்க. இட்டலிக்கு நான் இதெல்லாம் எனக்கு நான் வெளியே நாட்டுக்கு போகணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், எது கொடுத்தாங்களோ அதை நிறைய ஏற்றுக்கிட்டேன் பாத. எனக்கு இப்போ ஐயோ நான் இது பிடிக்கலையே அது பிடிக்கணும், என்னத்தை கொடுத்தாலும் நிறைவோடு ஏற்றுக்கொண்டனால எனக்கு எந்த குறைபாடும் கிடையாது. உண்மையை சொல்லித்தாரேன். அதே நேரத்தில் என்னுடைய ஃபேமிலி நல்ல எனக்கு நாங்கள் பெரிய பணக்காரங்க கிடையாது, ஏழையும் கிடையாதுன்னா அந்த செல்வாக்கு, அன்பு, பாசம், அரவணைப்புலாம் எனக்கு நிறைய இருந்ததுனால ஐ நெவர் லேக்ட். ஒன்றுமே எனக்கு குறைவில்லை. நாங்கள் கூப்பிட்டோன்னே சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கும் நான் சரின்னு சொன்ன உடனே 1986 போனேன். 10 வருஷம் வேலை முடிச்சு நாங்கள் போன உடனே லாங்குவேஜ் படிக்க வச்சாங்க. இட்டாலியன் லாங்குவேஜ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனால் படிக்க வச்சாங்க. ஒன்றுமே தெரியாது. ஆனால் முயற்சிங்கிறது ஒரு நாள் நம்மளுக்கு பின்ன வாங்க விடாது. ஐயோ லாங்குவேஜ் தெரியலையே, அது தெரியலையே, இது தெரியலையே, கிளைமேட் இப்படி இருக்கு, ஃபுட்டு இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இந்த லாங்குவேஜ் முடித்த பிறகு ரெஜினா மதியில் 1 இயர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது இங்கிலீஷில். பட் இந்த கம்யூனிட்டி எல்லா இடத்துக்கும் போனாலும் நம்ம பேசுகிறது இட்டாலியன் பேசணும். எப்படியோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. நம்ம அந்த லாங்குவேஜை விடக்கூடாது. ஒருத்தரை இப்போ உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன், மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா என்னுடைய மதர் டங் தமிழ்னால அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. அல்லாட்ட எப்படி நான் ஒரு நற்செய்தி தூதரை மாற முடியும்? இப்போ நான் நற்செய்தி தூதரை மாறணும்னா நான் வாசிக்க படிக்கணும். அதனால நான் அந்த லாங்குவேஜை நான் நல்லா படிச்சுக்கிட்டேன். ஏன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் அந்த டீச்சர் ஸ்டடியில். அப்புறம் அங்கேயே தமிழ் சங்கத்தில் 1 வருஷத்துல என்னை செக்ரட்டரியாக போட்டாங்க அங்கே. ஆமாம், ஃபாதர் அமல்தாஸ் தெரியும் நினைக்கிறேன், ஜெஸ்விட் ஃபாதர். ஓகே, இஸ் அசிஸ்டன்ட் ஜெனரல். ஐ நோ ஹிம் பிஃபோர். அப்புறம் அங்கே இருக்கும்போது ஃபாதர் லூத் சுவாமி கார்டினல் அவருடைய ஜூபிலி நல்லா செய்தோம். அதெல்லாம் நல்லா செய்து
பயப்படலை. ஐயோ நம்ம என்ன செய்வாங்க அப்படிலாம் ஒரு பயமே இல்லை. ஆண்டவர் கொடுத்துருக்க நம்ம டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம உபயோகிக்கணும். அவர் என்னென்ன கொடுத்தாரோ ஒரு நாளைக்கு ஹைட் பண்ணவே மாட்டேன். இருக்கிறத அப்படியே கொடுத்து சந்தோஷப்படுவேன். அது அவங்க மற்றவங்க படும்போதும். அப்புறம் வந்து அங்கே படித்த உடனே என்கிட்ட ஜெயா நீ அந்த பாதுவா பக்கத்தில் வெனிஸ் இல்லைங்களா? வெனிஸ் அது 1 hour டிஸ்டன்ஸு அந்த இடம். அதுக்கு மத்தியில் இங்கே ஒரு கான்வென்ட் இருக்குது. அந்த கான்வென்ட்டில் மிஷன் கண்ட்ரிலலாம் வேலை பார்த்தவங்கள கொண்டு இலைப்பாறுதலுக்கு அங்கே வைப்பாங்க. எல்லாம் வயசானவங்க இல்லைங்களா? சிஸ்டர்ஸ் மட்டும். எங்கள் சிஸ்டர்ஸ் பிரேசிலில் வேலை பார்த்தவங்க, இந்தியாவில் வேலை பார்த்தவங்க, ஃபர்ஸ்ட் மிஷினரியாக போனவங்க, 70க்கு மேலே வயசு உள்ளவங்க. அப்புறம் அங்கே ஒரு ஃபாதர் இருப்பார், சோமலாத ஃபாதரு, கேன்சர் பேஷண்ட். அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறதுக்கு என்ன அனுப்புகிறாங்க. ப்ளஸ் மிஷினரி அனிமேஷன். ஒவ்வொரு இடத்துக்காக போய் நம்ம எங்களுடைய சபையை பற்றி பேசணும். நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன எங்களுடைய முக்கியத்துவம் அப்படிலாம் பேசுகிறதுக்கும். அப்புறம் இப்போ அந்த பெரிய ஒரு ஷ்ரைன், அது பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே ஒரு மாதா ஷ்ரைனு. அந்த ஹில்லில் அவ்வளோ செகண்ட் வாரில் இறந்த சோல்ஜர்ஸு அவங்க எல்லாரையும் பதைச்ச இடம் அது. ஆனால் அதுலேருந்து கீழே ஒரு சின்ன கிராமம். அதில் எல்லாம் நல்ல வசதியானவங்க தான், கிராமத்தில் உள்ள மக்கள் மாதிரி. அங்கே தெய்வல் அந்த திராட்சை உற்பத்தி பண்ணுவாங்க, வெஜிடபிள் உற்பத்தி பண்ணுவாங்க. 0 degree கோல்டு விவசாயம் தான். விவசாயம். ஆனால் ரொம்ப குளிர் இருக்கு, 0 degree இருக்கும். அப்புறம் ஸ்னோ, டிசம்பர்லாம் மரம் முழுவதும் அந்த பனிக்கட்டியாக தான் பார்க்க முடியும். அப்படி இருந்த இடத்துல இருந்தாலும் அங்கே போன உடனே எனக்கு சந்தோஷமாயிட்டேன். எனக்கு அந்த ஏஜ் குரூப்பு எல்லாம் தெரியாது பாத. என்னால் எவ்வளோ அவங்கள கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவுத்துக்கு நான் அவங்க கூட இருந்தேன். கோயில் வேலையை பார்த்துட்டு சாமியில் மாதிரி அங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு. ஃபாதர் இன் இட்டாலியன் உச்சலின்னு சொல்வார், ஸ்மால் பேர்டு. அவரையும் சந்தோஷப்படுத்தி சமையல் கூட எல்லாம் படிச்சுட்டேன். இட்டாலியன் ஃபுட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்தியன் ஃபுட்டு இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு. அப்படி ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு. அப்புறம் சுப்பீரியர் என்னை கூப்பிட்டு போவாங்க, வண்டியில் கூப்பிட்டு போய் பேச வைப்பாங்க என்னுடைய அனுபவத்தை. நான் இந்தியாவில் என்ன செய்கிறேன், எப்படி இந்திய சூழ்நிலையில் என்ன அப்படிலாம் போகும்போது முடிஞ்ச அளவு தெரிஞ்ச லாங்குவேஜை கொஞ்சம் உபயோகப்படுத்தி. தே ஆர் வெரி சிம்பிள் பீப்புள், நல்ல மக்கள். இட்டாலியன். ஆமாம், ரொம்ப அஃபெக்ஷனேட்டு. லாங்குவேஜை குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தப்பு போட்டால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க லாங்குவேஜை பேசுகிறோன்னு சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அதே நேரத்தில் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு கீழே அந்த அனிமேஷன் ஹவுஸ் இருக்குது, யங் யூத் அனிமேஷன் மாதிரி. அங்கே கூப்பிட்டு அப்பப்போ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பிள்ளைங்க நம்மள்கிட்ட கேட்கும், நீங்கள் இந்தியாவில் எல்லாருமே ஒரு மாதிரி பூவர், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி தான். சம்டைம்ஸ் வேறு சில சமயங்களில் நம்மளை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்களே. நான் சொன்னேன், நான் அங்கே தான் வரேன். எங்களுக்கு உங்களை மாதிரி என்ன சொல்கிறது, காரு பங்களா இதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது. நாங்கள் ஒரு கை சாப்பாடு இருந்தாலும் 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடுவோம். எங்கள் முகத்தில் எப்போவுமே ஒரு அழகான ஸ்மைலு. அப்புறம் அந்த தாத்தா பாட்டி அன்பு, பெற்றோருடைய அன்பு, கூட பிறப்பு அன்பு, ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிட்டுன்னு உடனே உதவி செய்கிறது. அதுதான் எங்களுக்குள்ள ரிச்னஸ். எங்களுக்கு ஒரு குறைபாடும் கிடையாது. ஆனால் கடவுள் மேலே நல்ல பக்தியாக இருப்போம். அதை கேட்டுட்டு ரியலி இதை ஒண்டர்னும். அப்புறம் நம்ம ரிலீஜியாசிட்டியை நினச்சிட்டு தே ஆர் ரியலி ரொம்ப ரொம்ப பெருமையாக. அப்புறம் அதுக்காண்டி நான் கிட்டார் படிச்சுட்டேன் அதுக்குள்ளேயும். அதனால கிட்டார் போட்டு அதில் பாட்டு அவங்க லாங்குவேஜில். அதுக்கப்புறம் அதர் நம்ம லாங்குவேஜெல்லாம் போட்டுக்கும்போது அது தந்தப்பில் ஒரு கேண்டில் கையில் வச்சுட்டு ஆக்ஷன்லே ஆண்டவருடைய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது.
ஒரு சின்ன பாட்டை பாடி அதை எப்படி அவங்கள ஆண்டவருக்குள் கொண்டு வர முடியும். சில சமயம் சின்ன நான் வந்து பெரிய டான்ஸர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பாட்டு பாடும்போது எனக்குள்ள ஒரு எழுச்சி வரும். அந்த அவங்கள ஒரு ஆண்டவருக்குள்ளே இழுக்கிற மாதிரி என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய முகப்பாவனைகள்லாம் அதில் நான் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைங்களாம் அழுறதே பார்த்துருக்கேன். வெரி மச் தேர் டச்டுனோ. அப்புறம் அதிலே சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்கே இருக்கார், ஆண்டவர் இருக்கார், அதெல்லாம் நிறைய நிறைய இதை சொல்லக்கூடாது. நிறைய மற்ற காடுகள் இறைவனை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இப்படி இந்த விதத்தில் தடவை நாங்கள் ஒரு அனுபவத்தை கொண்டு வந்திருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்ககிட்ட போய் நம்ம நற்செய்தியை வாசித்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டாக இருக்காது. ஆனால் இந்த பாட்டு வழியாக அதோட மீனிங்கை சொல்லிடுவேன். இது என்ன மீனிங்கு, டாகூர் சாங் தான் மோஸ்ட்லி. அவருடைய பாட்டுகள்லாம் ரொம்ப டச்சு. அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை இங்கே இருந்து ஒரு அழைப்பு வந்தது மிலானில், தோமதி கத்தீட்ரலுக்கு. அங்கே வந்தோன்னே எல்லா ரிலீஜனும் வந்துருந்தது. அப்புறம் என்னையை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து டாகூர் சாங் போட்டு ஒரு கேண்டில் டான்ஸு ஸ்மால் ஒன்று நினைக்கவே முடியாது. அவ்வளோ அப்ரிஷியேஷன். ஓடி வந்து எழுதுது வாங்குதுன்னா ரொம்ப நல்லா சொன்னாங்க. ரொம்ப டச்சாக இருந்தது. நீங்கள் கடவுளே என்கிட்ட கொண்டு வந்துட்டீங்க. இது வரைக்கும் எங்கள்கிட்ட யாருமே இப்படி பேசுனது கிடையாது, இந்த முகப்பாவனையில் செய்தது கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி எங்கேயாவது மேரேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மேரேஜ் மாதம் கூப்பிட்டு போய் அங்கே நிறைய ஊழியம் செய்வாங்களே, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா கம்யூனியன் டைமில் சாங் போட்டு ஒரு சிம்பிள் தட் வேணும், ஆஃபரிங் ஆஃப் த டான்ஸ் ஆர் எனிதிங்கு. நான் ரியலி என்னையே அழ வைப்பாங்க. அப்படி அழுவாங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் கடவுள் வந்து எங்கிட்ட பேசுகிறாரு. ஒரு நற்செய்தி வாசிக்கிறது நார்மலாக இருக்கலாம். அதே இதை கொண்டு வந்து அந்த பாட்டில், அந்த பாவனையில், நீங்கள் எடுக்கிற ஆக்ஷனில் இப்போ நிறைய பேரை கொண்டு வந்திருக்கீங்க சிஸ்டர். எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது எங்கள் கஷ்டங்கள்லாம் போயிடுது. அப்படி பிடிச்சி வச்சு அப்படி ஒரு அணைப்பு அப்படி விடவே மாட்டாங்க. அப்படி ரியலினும் அந்த நேரத்தில் பார்த்தா நான் நினைப்பேன், நானே ஒன்றுமே இல்லை, இனி ஏன் ஆண்டவரை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு செய்கிறீங்க, இதுக்காண்டி தான் அழைச்சிங்களா அப்படின்னு. நான் என்னை பெருமைப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு எனக்குள்ள தொடர்பு தெரியும். ஸோ இந்த விதத்தில் நான் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ரக் அடிக்டட் பிள்ளைங்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் எங்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டம் நாங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுதோம். அதே மாதிரி உங்கள் பெற்றோர் பிரிஞ்சாலும் நீங்கள் கொண்டு வரலாம் உங்களை வெளியே. அப்புறம் பெற்றோர்கிட்ட பேசும்போது இதை தான் நாங்கள் சொல்வோம். எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கி அம்மா எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு நான் சபைக்கு வரல, அவங்கள்ட்ட ஜெபம், அவங்க ஒரு தாகத்தோடு ஆண்டவருக்கு பிள்ளையை அர்ப்பணிக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து சிஸ்டர்லாம் ஆக வேண்டாம், ஆண்டவருக்குள்ளே வாங்க. கடவுள் வந்து ஒரு குரு கிடையாது, அவர் தான் நம்மளை கொண்டு வந்தார். இன்றைக்கி நான் எப்படி ஒரு தேசத்தோட்டு உங்கள் தேசத்துக்கு வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கேன்னா, உங்கள்கிட்டலாம் என்னை பார்க்க வச்சுருக்காருன்னா எவ்வளோ தூரத்துக்கு அவர் உங்களை அனுப்ப செய்கிறாரு. இட்டாலியில் நிறையா செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா யூத் வச்சு நிறையா செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்க. வேறு ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். மறக்க முடியாத நிகழ்வு, வயசானவங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட்லாம் வந்து பைலட்டாவோ வேறு எதுலையாவது இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். அப்படி நிறைய பேருக்கு அவங்க என்ன எழுதி வைப்பாங்கன்னா, டெஸ்டிமனி, நீ வந்து நான் இறந்தா பின்னால் நீ யாருக்காவது உதவி செய்யணும் அப்படி ஒரு டெஸ்டிமனி. அது இறந்த பிறகு தான் அந்த டெஸ்டிமனி திறந்து பார்ப்பாங்க. உயில் இல்லைங்களா? ஆமாம், உயில் ஃபாதர். அதாவது என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஆமாம், ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டில் பைலட்டு அப்படி ஏதாவது ஆக்சிடெண்ட்டு, அப்புறம் திடீர்னு இறக்குறது, அப்புறம் இந்த டெத், அவருடைய சாவுக்கு அப்புறம் தான் அந்த திறக்க முடியும்னு எழுதியிருக்கணும். அவ்வளோத்துக்கும் வெல் பீப்புள், வெல் டு டூ, நல்ல பணக்காரங்க. ஆனால் அவங்க செய்யணும் அதை. அப்படி நிறைய ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க வந்து மிஷினரி அனிமேஷனில் இருக்காங்க. கொஞ்சம் பேரால் வர முடியாது. அதனால் நான் வந்து மேலேருந்து காரில் தான் வர முடியும். அந்த மலைக்கு மேலேருந்து இறங்கணும்ல. அப்புறம் இறங்கும்போது யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வந்து ஒரு விட்டுருவாங்க கூட. என்ன எங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க ப்ளே பண்ணுறது இதெல்லாம். அவங்க கொண்டு போய் வச்சு கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம் டெய்லி. அப்போ அவங்க யார்கிட்டையும் சொல்லாத கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க. 9 நாள் தான் நான் இருந்தேன். அப்புறம் அந்த ரூமெல்லாம் காட்டுவாங்க, யாரையும் கூட்டிகிட்டு போனதில்லை. அப்புறம் மாஸ்க் வரும்போதில் ஏதாவது கொண்டு வருவாங்க அன்போடு, ஸ்வெட்டரோ எதுனாலும். அப்புறம் நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, சிஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியுமோ, இன்னும் தட்டுனோம். ஐ வில் டூ ஆக்ஷன் சாங், ஆக்ஷன் டான்ஸு, அந்த ஒரு லைஃப் அப்படியே உருவாக்கிட்டேன் அந்த 1 இயரில். 2 இயர்ஸ் ஐ வாஸ் தேர்னும். அதுக்கப்புறம்
நான் போகிறேன்னு சொன்னோன்னே அப்படியே நிறைய சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. எனக்கு அதை ரியலி அந்த டைம் நெவர் கேன் ஃபர்கெட்னும். அப்புறம் நான் வந்த பிறகும் கூட ஃபாதர் அந்த தொடர்பு போகவே இல்லை. யாராவது வந்து அதாவது அனுப்பி கொடுப்பாங்க, ஃபோனில் பேசுவாங்க. அது வாஸ் ரியலி சம்திங் ஐ கனாட் எனக்கு சாரி இதை மாதிரி மறக்கவே முடியாது. அம்மாவை விட்டுட்டு வரோம், பெற்றோரை விட்டுட்டு வரோம் கூட அந்த கஷ்டம் கூட தெரியல. உங்களுக்கு யாருமே இல்லை. அந்த கொஞ்சம் ஷார்ட் டைமில் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லுவாங்க ஜியானி பார்லே இத்தாலியானோ, தே வில் டாக் இட்டாலியன், பட் வெரி மச் நான் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. அதனால் என்னுடைய ஒகேஷன் ஸ்ட்ரென்தன்ட்டு. நான் சின்னதை தான் விட்டுட்டு வந்து கடவுளை என்னை எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை பேரை பார்க்க வச்சு எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை பகிர வச்சுருக்காரு. இது ஒரு நற்செய்தியாக நான் கருதுனேன். பாட்டு போடுவேன், வாசகத்தை வாசிப்பேன், கேண்டில்லாம் பொருத்தி வச்சுட்டு அந்த பாட்டில் தான் நிறைய பேர் டேக்கர் இட்டாலியன் சாங்ஸு எல்லாம் பாட்டு. ஆமாம், அதை பாட்டு 3 மாதம் அதுலலாம் நிறைய கஷ்டங்களுக்கு மாதாட்டு தான் கொண்டு ஒப்பு கொடுத்தேன். நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்களே கொடுக்கீங்க, என் கையை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபைத்து. அப்புறம் அவங்க என்னைய ஒரு குழந்த மாதிரியே ரியலியாக அங்கே இந்த பாட்டை இந்த மாசுக்கு பாடுறது எல்லாமே செய்தேன். அப்புறம் அங்கே ஒரு ஐடியா, இந்தியன்ஸ் கனாட் பாட்டு போய் பாட முடியாது, லாங்குவேஜை படிக்க முடியாதுல்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக கிட்டார் வந்து நான் ஒரு நாள் நான் வந்து எனக்கு இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும் கிடையாது. ஆனால் எங்கள் மதர் ஜெனரல் ரொம்ப நல்லவங்க ஃபாதர். அவங்க சொன்னாங்க, ஜெயனி யூத்தோடைய அவங்களோட மிங்கிள் ஆகணும்னா நீ வந்து என்ன செய்யணும்னா பியானோ. அதுவும் ராத்திரியில் அங்கே இந்த பையன் எப்போ வருவானே தெரியாது. நான் சொன்னேன் பியானோவில் இட்டாலியனில் மியூசிக் படிக்கிறது கஷ்டம், கிட்டார் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பையன் வெரி நைஸ் பாய், நல்ல பையன். அவன் வாரத்தில் ஒரு தடவை வந்து மியூசிக் இஸ் இன் இட்டாலியன் ஒளி தோரே மீ பா சோலா சீதோனோ. ஆனால் எனவே மாதாட்ட நான் ஜெபி பண்ணேன். இந்த மாதா பெரிய மாதா கொர்னூடா, அவங்க அந்த கொர்னூடா இதில் மதோனான்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் நல்லா அந்த கிட்டாரையும் வச்சுட்டு ஜெபம் பண்ணுவேன். அதவே நான் கேட்டதே கிடையாது, இதெல்லாம் எல்லா பிள்ளைகளையும் உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு தான், எனக்கு சீக்கிரம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு. அது பிட்வீன் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் எதெல்லாமே இருக்கும், அதை படிக்க விடாமல் இருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு நாளும் பின்தாங்கினதே கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சம் சிஸ்டர்ஸு வராட்ட அப்படியே தூக்கி போடுறது. இன்னும் இது கடவுளாக கொடுத்த ஒரு இது. நான் எப்படி நான் பாடுவேன், நான் ப்ளே பண்ணுவேன், இதை வச்சு நிறைய பேரை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவுடைய மாதாவை பற்றிலாம் கொண்டு வர செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெதருக்கு அந்த கையில் க்ளவுஸ் போட்டு தான் இருக்கணும் எப்போமோ. அதை எடுக்கும்போது எல்லாத்துலேயும் ரத்தம் வரும். அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் நைலான் ஸ்ட்ரிங்ஸ் கிடையாது, தட் ஒன் கைண்ட் ஆஃப் அயன் ஸ்ட்ரிங்ஸ் கம்பி. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தினதே கிடையாது. மொதல் தடவை வரும்போது உறைஞ்சி விழுந்துன்னு சொன்னேன்ல, சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வரும்போது சபைக்கு. இப்போ நான் இதை விட்டேன், எப்படி நான் எத்தனை பேர் ஆண்டவர் கவனி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே அப்படிலாம் அதெல்லாம். அப்புறம் என்னுடைய வயசான அந்த சிஸ்டர்ஸ் வெரி லவ்விங். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தடவை அங்கே பழமை இதுலலாம் ரொம்ப அந்த ஆதரிக்கிறது கிடையாது. அந்த சிஸ்டர் உட்காந்துக்கிடுவாங்க என் கூட 1லேருந்து 1:30 வரைக்கும் உட்காந்துட்டு, வயசான சிஸ்டரு, இந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். இன் இட்டாலியன் ஒன்லி சி செட், ஆஃபர் திஸ் லாக்ரிமா புன்ஜோர்னோ இம்பரரால சோனாலா கித்தாரா. தட் மீன்ஸு நீ வந்து ஒரு நாள் இந்த கண்ணீர் சிந்துறையில் அதிலிருந்து ஒரு நாள் அழகாக நீ பாடுவ, முயற்சியை கைவிடாத. வயசான சிஸ்டர் இல்லை, போயிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அப்படிலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. அந்த வயசான சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அந்த ஃபாதரும் அப்படி தான். தே ஆர் லைக் ஏஞ்சல்லாம் பார்த்தது கிடையாது, தே ஆர் லிவிங் ஏஞ்சல். ஏன்னா லைஃப் ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தவங்க. அதனால் அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. சில சமயம் கிட்டார் வாசித்துக்கே நேரம் கிடையாது. இருந்தாலும் 3 மாதத்தில் நான் வந்து அந்த பாட்டை படிக்கிற இட்டாலியனில். எங்கள் மதர் சுப்பீரியருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த பிள்ளை படிச்சதுன்னு. அந்த மாதாவுடைய கிருபை, ஐ கேன் சே நெவர், அதை மறக்கவே முடியாது. அதை வச்சுட்டு நிறைய பேருக்கு, இந்த வயசானவங்களுக்கு, அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறது, அதெல்லாம் அவங்க என்னை டெக்கரேட் பண்ணி சாரி போட்டு இந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களா அப்படி கொண்டு வருவாங்க ஃபாதர். அப்படி ஒரு அஃபெக்ஷன், அப்படி ஒரு லவ் வரும்போது தான் இப்போ மோர் தேன் மை பேரண்ட்ஸ் ஐ தட் லிவிங் சம்படின்னா அவங்க சொன்னாங்க, யார் இருக்கா எங்களுக்கு அப்படின்னு, உங்க கூடயே தான் இருப்பேன், உங்களை மறக்க மாட்டேன்னு. சடன்லி ஒரு ஃபோன் கால் வந்தது, நான் லண்டனுக்கு போகணுன்னு. அங்கே ஒரு சிஸ்டருக்கு கேன்சரு, நீ போகணும் ஜியான்னு தான் அழுதேன். எனக்கு அங்கே ப்ரிப்பேர் பண்ணலை. அழுதோடனே எங்கள் ஃபவுண்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. இந்த லாஸ்ட் வீக் ஆஃப், அது ஒரு பிளெஸ்ஸிங் பாருங்களேன். அவங்ககிட்ட போனோன்னு அப்படி அணைச்சிட்டு
அவங்க பேர் மதர் ஜில்டா. அவங்க சொன்னாங்க, அங்கே சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்ப்பேன், க்ரஷ்ஷு. அப்போ உனக்கு சந்தோஷத்துக்கு உனக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா இருப்ப போ அப்படின்னு சொன்னாங்க. வித் தட் வேர்ட் நான் போனேன், லண்டன் போயிட்டேன். ஓகே சிஸ்டர், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சிஸ்டர். அன்பு உள்ளங்களே, சிஸ்டர் நிறைய காரியங்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக அவங்களுடைய பாம்பேயில் இந்த மினிஸ்ட்ரி தொழுநோயாளர்களுக்கு அவங்க எப்படிலாம் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை பற்றி சொன்னாங்க. அதே போல் இட்டாலிக்கு போனாங்க. அங்கே 2 வருஷம் அந்த ஊழியம் பண்ணும்போது அவங்க இளைஞர்கள், இளம் பெண்கள் அவங்களை எப்படி கவர்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அதே போல் அழகாக வயசானவங்களோடு எப்படிலாம் தன்னுடைய நற்செய்தி அறிவித்தாங்க. குறிப்பாக அவங்க அந்த கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கிட்டு தன்னுடைய பாடல் மூலமாக, இசை மூலமாக நற்செய்தியை பரப்புனாங்க. அதன் வழியாக அவங்க எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.